யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஜாக்லின் அவங்க வெளியேறி இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மிட்வீக் எவிக்ஷன்ல இன்னொரு போட்டியாளரும் வெளியேறி இருக்காங்களாம். வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். இந்த சீசன் 8ல பாத்தீங்கன்னா முத்து அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவாருன்னு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில ஜாக்லின் அவங்களுடைய பெயரும் ஒரு சில நாளா அடிபட்டு இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க ரொம்பவே ட்ரஸ்டான ஒருத்தவங்க, நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கூட அவங்கள வந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஜாக்லின் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப பணப்பெட்டியை எடுக்க டைம் ஆயிருச்சு அப்படின்னும் அந்த பெட்டியை எடுக்கிறதுல இருந்து அவங்க வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அவங்கனால அதை பண்ணவே முடியாம போயிருச்சு. அதனாலதான் யார் வந்து அந்த டைமிங்குள்ள பெட்டியை எடுத்துட்டு வரலையோ அவங்க வந்துட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ட்விஸ்ட வந்து பிக் பாஸ் கொண்டு வந்து இந்த முறை இன்னுமே சுவாரஸ்யமாக்கி இருந்தாங்க. அந்த வகையில ஜாக்லின் அவங்க வந்து அந்த நேரத்துக்குள்ள உள்ள வரல, அதனால அவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வெளியாகி இருக்கு. முத்து அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்தாரு. மத்த எல்லா போட்டியாளர்களுமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரயான் அவரை வந்து இப்ப வந்து பிக் பாஸோட மிட்வீக் எவிக்ஷன்ல வந்து எவிக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடைச்சிருக்குங்க. எதிர்பாராத ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ஆனவர், அதாவது டைரக்டா வந்து ஃபைனலிஸ்ட் ஆனவர் அவர் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத விதமா இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இதை யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது. அந்த வகையில ஜாக்லின் அவங்களுக்கு இன்னும் நிறைய பாராட்டும் கிடைச்சிருக்குங்க. என்னன்னா வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் எல்லார்கிட்டயும் ரொம்ப ட்ரஸ்டான நபரா இருந்தவங்க ஜாக்லின் அவங்க தான் எல்லாருடைய மனசுலயும் வந்து நல்ல இடம் பிடிச்சிருந்தாங்க, உண்மையாவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்கள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியில இருக்க நிறைய பேர் வந்து ரியலா வந்து வின் பண்ணது ஜாக்லின் தான், எல்லாரோட ஹார்ட்டையும் வின் பண்ணிட்டாங்க, ஜாக்லின் வின்ஸ் ஹார்ட் அப்படின்னு எல்லாம் கூட ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்கும் வந்து கடைசி ஸ்டேஜ்ல அவங்க நிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்படி ஒரு எவிக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியானது எல்லாருக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போராடி கஷ்டப்பட்டு விளையாண்டாங்க. ஜாக்லின் அவங்க இன்னொரு சாதனையும் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஸ்டார்டிங்ல முதல் வாரத்துல இருந்து கடைசி வாரம் வரைக்குமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன்ல தான் இருந்தாங்க. அதாவது எவிக்ஷன்ல அவங்கள நாமினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசி நேரம் வரைக்கும் ரொம்பவே பரபரப்பா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில கடைசி வரைக்கும் நல்லா விளையாண்டு மக்களால் காப்பாற்றப்பட்ட ஒருத்தவங்க இந்த ஒரு பணப்பெட்டி இந்த டாஸ்கால வந்து வெளியே வந்தது எல்லாருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்திருந்துச்சு. எது எப்படியோ முத்து அவர் தான் மக்கள் நினைச்சபடி டைட்டில் வின்னர் ஆயிட்டாரு. சோ எல்லாருமே அவருக்கு இப்பவே வாழ்த்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் தான் டைட்டில் வின்னரா இருக்கணும் அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்துல இந்த விஷயம் வந்து எப்படி ட்விஸ்டா மாற போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனல் ஸ்டேஜ்ல கண்டிப்பா முத்து அவரும் சௌந்தர்யா அவங்களும் நிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. எதிர்பாராத நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. போட்டியாளர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரு வெற்றியாளராக போறாங்க, யாரு ரன்னர் ஆக போறாங்கன்னு நமக்கு சீக்கிரமா தெரிய போகுது. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.